யூடியூப்ல வீடியோ போடுறதுக்கு உங்களுக்கான ஃபீல்டு எது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிற போகிறீங்க. அதை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சூப்பர் டிப்ஸ் ஒன்று நான் கொடுக்க போகிறேன். முதல் விஷயம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு ஃபீல்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷம், ஒரு 5 வருஷமோ 6 வருஷமோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எந்த ஃபீல்டோ அது சார்ந்த அறிவை நீங்கள் வந்து கொடுக்க முடியுமா? அது சார்ந்த தேடல் உள்ள மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த விஷயத்த உங்களால் கொடுக்க முடியுமா? அது சார்ந்து நிறையா நீங்கள் நாலேஜ் வளர்த்துருப்பீங்க, சரிங்களா? அதை வந்து அதை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில செட் ஆஃப் மக்கள் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அது சார்ந்த நாலேஜை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம், சரிங்களா? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்றத பாருங்கள், சரிங்களா? இது ஒரு பாயிண்ட், சரிங்களா? இது நோட் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக உங்களுடைய ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ரெண்டாவது வந்து பேஷன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நம்ம வந்து அது வந்து முயற்சியே இல்லாமல் செய்வோம், சரிங்களா? நம்ம வந்து கஷ்டப்பட்டு இது ப்ரிப்பேர் பண்ணி அப்படின்லாம் எதுவுமே செய்ய தேவையில்லை. முயற்சி இல்லாமல் இயல்பாகவே நம்ம செய்வோம், சரிங்களா? இது வந்து யார் பாராட்டினாலும் இது வந்து யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம வந்து அது முயற்சி இல்லாமல் செஞ்சுக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள், சரிங்களா? இப்போ ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து சிரிக்கிறது, ஒரு சூப்பராக கமெண்ட் கொடுக்குற அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று, சரிங்களா? இப்போ உங்களுடைய டீச்சர்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு உங்களை வந்து பாராட்டியிருப்பாங்க. அந்த விஷயம் எதுன்னு பாருங்கள். அந்த விஷயத்த வந்து நீங்கள் முயற்சி இல்லாமல் செய்வீங்க. இப்போ வந்து ஒரு தென்னை மரம் தேங்காய் உருவாக்குறது வந்து ரொம்ப ஈஸி, சரிங்களா? ஏன்னா அது பிறந்ததே அதுக்காக தான், அது இயல்பே அதுதான். அப்போ உங்களுக்கு பிடிச்ச விஷயம், நீங்கள் முயற்சியே இல்லாமல் செய்யக்கூடிய விஷயம், இயல்பாக நீங்கள் பிறப்பால் இயல்பாக வரக்கூடிய சில விஷயங்கள், அந்த விஷயம் எதுன்னு பாருங்கள், சரிங்களா? அதுதான் உங்களுடைய பேஷன். அப்போ அந்த பேஷன் சார்ந்து பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படுதா, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா, அதை உங்களால் தீர்த்து வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பாருங்கள். அப்படி ஏதாவது ஒன்று கிளிக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதான் உங்களுடைய ஃபீல்டு, சரிங்களா? இப்போ நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை சார்ந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு பாருங்க. அப்படி கண்டிப்பாக அதில் சார்ந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதான் உங்களுடைய பாதை, சரிங்களா? இப்போ இப்படி உங்களுடைய ஃபீல்டை சூஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸோட யூடியூப்ல என்டர் ஆகுங்க. நீங்கள் வந்து மானிட்டைஸ் ஆகாத யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக மிகவும் பயனுள்ள ஒரு ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு பெர்ஃபெக்டான பேக்ரவுண்டு, யூடியூப் வீடியோ போடுறதுக்கு பேக்ரவுண்டு தேவையில்ல, பெர்ஃபெக்டான மிக முக்கியமான விஷயங்கள் மட்டுமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். சேர்ந்து பயணிப்போம், ஓகேங்களா? தேங்க்யூ.